அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் மாதம் மாதம் 4000 ரூபாய் கிடைக்க போகிறது மக்களே. அது எந்தெந்த முக்கியமான ரேஷன் அட்டைகள் அப்படின்றத பற்றின முழுமையான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு அனைவருக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகளுமே கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன 3 முக்கியமான அறிவிப்புகளை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அதே மாதிரி விவசாய கடன், பயிர் கடன், சரிங்க, விவசாய பயிர் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க வீட்டு கடன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நகை அடமான கடன்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோவா இது இருக்க போகுது. எல்லாமே ஒரு பயனுள்ள வீடியோவா இது இருக்க போகுதுங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நீங்க நலத்திட்ட உதவிகள்ல பயன்பெற முடியும், சரிங்களா? அது என்ன நலத்திட்ட உதவிகள்ன்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல் தான் ரெகுலரா டெய்லி வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான அறிவிப்புகளை பத்தி அப்டேட்டுகளை பத்தி பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் 4000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தான் கொடுக்குறாங்கன்னு, அது தனிங்க. இந்த உதவித்தொகை ஊக்கத்தொகை வேறங்க, சரிங்களா? இது எல்லாமே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செலக்ட் பண்ற தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னாக்க அந்த செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க, ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதுல பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் நேரத்துல இந்த 4000 ரூபாய் மாதம் மாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான தகவலை தெரிவிக்கும் நமக்கு, சரிங்களா? இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க அடுத்ததா இந்த ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா? 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன கேட்டிருந்தீங்க. அதுல முதல் அப்டேட் பாத்தீங்கன்னாக்க ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணும், ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். இது முதல் அப்டேட். என்ன ரீசனுக்காக பாத்தீங்கன்னாக்க ஆதாரை அது சரி, உங்களுடைய கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்க பெயர் தமிழ்நாட்டிலுமே ஸ்மார்ட் கார்டுல அவங்க பேர் இருக்கும். அதனால அவங்களுக்குமே அரிசி தமிழக அரசு வழங்கி வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம உதவித்தொகை, அதாவது இறந்து போனவர்களோட பெயர்களையும் நீக்காம அவங்களுக்கும் சேர்த்துதான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த கைரேகை பதிவு செய்யும் திட்டத்தை கிட்டத்தட்ட 1 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னமும் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஓகேங்களா? இன்னமும் பாத்தீங்கன்னாக்க டைம் இருக்குதுங்க. இந்த மாசத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் தான் கால நீட்டிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் கைரேகை பதிவு செய்யலையோ கண்டிப்பா கட்டாயம் நீங்க கைரேகை பதிவு செஞ்சிடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் பண்ணல, கைரேகை பதிவு செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் அனைத்துமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் ரீஓபன் அதை பண்ண முடியாது. புதுசா தான் ரேஷன் அட்டைகள் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இல்ல, ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி எந்த விதமான அந்த ரேஷன் கார்டை வச்சு எந்த இடத்துலயுமே எந்த ரேஷன் கடைகளிலுமே நீங்க இந்த கார்டை, அதாவது இந்த பொது விநியோக கார்டை நீங்க பயன்படுத்த முடியாது. எந்த பொருளுமே நீங்க மானிய விலையில வாங்க முடியாது. நீங்க அந்த கார்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ரத்து செஞ்சிருவாங்கன்றத தமிழக அரசே தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்ததான் நீங்க கைரேகை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா? கைரேகை பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கீங்க, அந்த ஸ்மார்ட் கார்டுல 5 பேர் இருக்கீங்கன்னா அந்த 5 பேரோட கைரேகையும் நீங்க பதியணும். அதே மாதிரி
அந்த 5 பேரோட ஆதாரமே நீங்க அப்டேட் பண்ணணும். மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒரு மொபைல் நம்பர் இருந்தாலே அந்த ரேஷன் அட்டைக்கு போதுமானது. சரிங்களா? ஸோ 5 பேர் இருக்குன்னா 5 பேருமே கட்டாயம் நீங்க கைரேகை பதிவை செஞ்சிடணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட போன வருஷம் 2,50,000 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத் தலைவிகள் வந்து இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1,48,600,000 1,48,00,000 பேர் மட்டும் தான் குடும்பத் தலைவிகளுக்கு மட்டும் தான் இந்த உரிமைத் தொகை இப்போது வரைக்கும் மாதம் மாதம் ரூ. 1,000 வந்துட்டு இருக்கு. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனவங்க, ஸோ மீண்டும் புதுசா ரேஷன் அட்டைகள் வாங்கினவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்து செஞ்சுட்டு சாரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்து செஞ்சுட்டாங்க இந்த ஸ்கீம்ல இருந்து. என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்தே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க, போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் கரெக்ட்டா பேங்க் அக்கவுண்டோட இணைக்காம இருந்தாலும், ஆதார் அப்டேட்ல இல்லாதனாலயும் நெறைய பேர் மொபைல் நம்பர் மாத்தி அதாவது அவங்க அவங்க அக்கவுண்ட்டுக்கு பதிலா வேற அக்கவுண்ட்ட குடுத்தவங்க, இந்த மாரி விஷயங்கள்னால நெறைய பேர் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, தவிர்க்கும் விதமா தான் இந்த தடவ வந்து மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தாலயும் ஓகேங்களா? கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 9,000 இடங்கள்ல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முகாம்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, உரிமை தொகையை சீக்கிரமாவே எல்லாருமே நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் மெசேஜ் வரும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து இதுல வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு, இந்த மாரி நீங்க வந்து உங்கள செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெசேஜ் வரும். கடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்தோட 10ஆம் தேதியுமே வந்து இந்த மகளிர் உரிமைத் தொகை ரூ. 1000 உங்களுடைய வங்கிக் கணக்கிலும் கண்டிப்பா வந்து விழும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு 3 முக்கியமான அறிவிப்புகளும் பார்த்தாச்சு. அதே மாரி ரேஷன் அட்டைகள் ஏன் செல்லாது அப்படின்றதையும் தெளிவா பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அதே மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்லாம் என்னென்ன ஸ்கீம்லாம் வருது, இந்த விவசாய கடன், அடுத்ததா வந்து நகை கடன், நகை அடமான கடன், வீட்டுக் கடன், ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய நலத்திட்ட உதவிகள்லாம் தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த 2025 டூ 2026ஆம் ஆண்டுல. ஸோ வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல குடும்பத் தலைவிகளுக்கு சரி, அ தேனீ வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஸோ செம்மறி ஆடுகள் வளர்ப்பு, தலித்தின மக்களுக்கு வந்து வீடு வழங்குவது திட்டம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ நெறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், ஸோ இந்த மாரி எல்லா விஷயங்களுக்கும் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து குடுத்துருக்காங்க. அஃபிஷியலா வந்து அப்டேட் குடுத்துட்டே இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோல வந்து இந்த மாரி முக்கியமான ஸ்கீம்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே இது எல்லாமே பயன்படுற மாரி இருக்கணுன்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ ஓகே. இன்னைக்கான ஸ்கீம் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.